என்னை சுற்றி எல்லா விஷயமும் நல்லா நடக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இது எல்லாருக்கும் ஆசை. இந்த ஆசைக்கு 2 வழி இருக்கு. இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் என்ன வேணுமோ அதோட நான் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்டிங் ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மக்கிட்ட மிஸ்ஸிங் ஃபேக்டர். கனெக்டிங் ஃபேக்டர் தான் மிஸ்ஸிங் ஃபேக்டர் ஆகிடுது. கனெக்ட் பண்ணுறத எங்கே கனெக்ட் செய்யணும்னு பார்த்தோன்னா, கரெக்டான ஆளுக்கிட்ட கரெக்டான இடத்துல கனெக்ட் செய்ய பழகிக்கணும், கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னோன்னு பார்த்தோம்னா, ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்? எமோஷன் இல்லாத ஃபோக்கஸாக இருக்கணும். யார் கூடயும் நம்ம பழகும்பொழுது, கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல எமோஷன்ஸ் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, இந்த இரண்டையும் நாம் சரி, அதாவது கனெக்ஷன், ஃபோக்கஸ். கனெக்டிங் எதோட? கரெக்டான இடத்தோட எங்கே இணையிறோங்கிறது முக்கியம். ஃபோக்கஸ் எமோஷன் இல்லாமல் ஃபோக்கஸ் இருக்கணும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பார்த்தோன்னு சொன்னோன்னா அங்கே ஒன்றுமே சரியாகவே அமையாது, புரியவே புரியாது. மைண்ட் ஒரு வேறு லெவலில் நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல நாம் கனெக்ஷன் செய்ய தெரியணும். கரெக்டான இடத்துல என்ன செய்யணும், எங்கே செய்யணும், இது 2 முக்கியம். எப்படி செய்யணுங்கிறது தான் அடுத்ததாக 2வது. ஃபோக்கஸில் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எமோஷன் இல்லாமல் இருக்கணும். செஞ்சு பாருங்களேன், உங்களுடைய ஒர்க்கெலாம் என்ன மாதிரி மாறுதுன்னு பாருங்கள். எப்போதுமே அதில் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள். இதுக்கு மனசு அமைதியாக கொண்டு போகிறதுக்கு டெக்னிக்கை வச்சுக்கணும். அந்த அமைதியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் இதையெல்லாம் செய்ய முடியும். அதையும் பழகணும். வாழ்க வளமுடன்.